Baby, 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 baby. Hi friends, good afternoon. So இன்னைக்கு அம்மா வீட்டு vlog. அம்மா வந்து நீ வரலையா வீடியோ எடுக்க வரலையா நான் நிறைய கறியெல்லாம் வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொன்னான். நான் தான் வந்துட்டேன். அது போடாத. கறி என்னெல்லாம் அம்மா வச்சிருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க போல இருக்கே. எஸ் நாங்க இன்னைக்கு மாமி டாட்டர் டே போனோம். நல்ல சிறுவத்தம் துவையல். சிறுவத்தம் துவையல் அப்படிங்கிறது வந்து சிறு பயிர் இருக்குல்ல அதை போட்டு வாவ் மாங்காய் கோஸ் தடியங்க மாங்காய் புளிக்கேரி அப்புறம் கேரட் அந்த இது பீட்ரூட் பொரியல் அதை மாற்றணும் பீட்ரூட் போட்டு பொரியல் ஓகே அப்புறம் ரைஸ் எல்லாரும் கேட்கலாம் இது நான் குறவா கறி வைக்கேன் யார் சொன்னா எல்லாரும் கமெண்ட் வந்திருக்கோம் நீ பாத்தியா என்னமோ யாரோ சொன்னாங்க கறி வைக்காங்க காணுமான்ட்டு தாராளம் காணும் இதுவே மிச்சம் வந்து நான் ஆர்த்திக்கு ஜலசமே கொடுத்து விடுவேன் பாருங்க இந்த முட்டை சோறை இவ்வளவு செலவழிச்சா பெரிய விஷயம் ஆமா அது போல இந்த எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு இல்ல இது ட்ரையா தான் இருக்கு இந்த புளிக்கறி இத நான் அப்படியே இருக்கும் சாஃப்ட்டா இருக்குல்ல நீங்க நினைப்பீங்க ஹார்டா இருக்கு இல்ல நிறைய ஓ அதுவா நிறைய வைக்கணும் இல்ல எங்க வீட்ல एक्चुअली இந்த பொரியல்லாம் தான் காலியாகும் பாருங்க இதுவே மிச்சம் வரும் ஆமா புளிக்கறி எல்லாம் மிச்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு காணிப்பாலாம் பொரியல் வேணா காலியாகும் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வந்து காலி ஆயிரும் ஆனா இந்த பீட்ரூட்லாம் கொஞ்சம் மிச்சம் வரும் இதுவே நிறைய தான் இருக்கு பிள்ளைகளுக்கு தாராளம் நானும் எங்களுக்கு தான் காணாதுன்னு நினைக்கிறேன் 3 பீட்ரூட் போட்டு வச்சேன் போதும் அதுக்கப்புறம் சோறு நான் வச்சிருக்கேன் நெய்யை வந்து இந்த குக்கருக்கு மேல சூடாக்கி வச்சேன் சூடு நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல ஓ இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு நான் நெய் எடுக்குது நெய் வந்து சாப்பிடும்போது அம்மா வந்து அந்த ஹாட் குக்கருக்கு மேல நெய்யை வச்சுட்டா பாருங்க நம்ம நெய் மெல்ட் சூப்பர் மெல்ட் ஆயிடுச்சு இது ஒரு நல்ல ஐடியாமா நீ ரொம்ப நிறைய ஹேக் எல்லாம் வச்சிருக்கியம்மா கட்டி நெய்யை விட இப்படி உருக்குன நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் சோறு நான் வச்சிருக்கேன் சூப்பர் அவ்வளவுதான் இன்னைக்கு போதுமா தாராளம் போதும் வத்தல்லாம் இருக்காண்டா நான் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நான் ஈவினிங் போல சாப்பிடுவேன் நான் நைட்டு சாப்பிடுவேன் ஏ மஹி மியா சி மியா மித்ரா மஹி தள்ளு இது என்னது என்னது இது என்னது இது என்னது இதாட்டு உள்ளது பூனைக்குட்டி என்னம்மா ஹாய் மஹி தள்ளு இங்க காணி மஹி ஹாய் வச்சுக்கோங்க நாங்கள் இப்போ இந்த இன்டர்நெட்டில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மஞ்சப்பொடி இது பண்ண போகிறோம். ஸோ அம்மாவுக்கு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் வச்சாச்சு, ஒரு கப்பில் தண்ணி வச்சாச்சு. மித்ராவை பாருங்க, மாறன் எல்லாரும் கிட்ட வாங்க. இன்னும் வேறு மகா எல்லாரும் க்ளோஸ் அப்பில் வாங்க. மித்ரா இங்கே பாரு. ஓகே மகா நீ பின்னாடி இருந்து ஓகே. மாறா மித்ரா கிட்ட மண்டையை கொண்டு போ, மித்ரா கிட்ட தலையை அப்படி வச்சுக்க. ஓகே ரெடி லெட்ஸ் டூ. மித்ரா பாரு. வாவ் எப்படி இருக்கு? வாவ் சொல்லு மித்ரா, வாவ் சொல்லு. வாவ் மாறா, வாவ் அம்மாவோட ஃபேவரட் வீடியோங்க.
மேக்கர். நீ அழகா பேசுவா, பல பேசுது, அழகா பேசுவா. எந்த மக்களே மலையாளி அதோட பிடிக்குமோ? நன்னாயிட்டு இலக்கி பஞ்சாயத்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு கடி கடிச்சு சொல்லுவான் அவன். ஹவுஸ் இட்? சூப்பர். இட்ஸ் ஓட்ஸ். இது ஓட்ஸ் சாப்பிட்டு பாரு. ஓட்ஸ் நல்லா இருக்கா? ஓட்ஸ் கோதுமை மாவு வச்சு பண்ண பிளாண்டி. அதுக்கு பேரு பிளாண்டி. தெரியுமா எப்படி சாப்பிடணும்? சோறு நீக்கு முதல்ல என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லு. இது புளிக்கறி, தடியங்காய், மாங்காய், தடியங்காய் போட்டு புளிக்கறி, மாங்காய் கோசு, முட்டைக்கோசும் கேரட்டு தோற மாதிரி, பீட்ரூட் பொரியல். இதுக்கு காம்பினேஷன் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சுடுசோரை எடுக்கணும், அதில் சிறுவத்தொந்த போடணும், போட்டுட்டு நெய் விடணும், சூடு நெய் விட்டுட்டு இப்படி எடுக்கணும். ஒரு உருண்டையை எடுத்து இந்த புளிக்கறி இருக்கு பத்தியா, இதுல இப்படி முக்கணும். முக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பர். அப்படிதான் சாப்பிடணும். நீ கறியெல்லாம் வை உள்ள. ஆமா, அது கூட வைக்கணும்ல கறி. ஒரு உருண்டை, பெர்ஃபெக்ட் உருண்டை காணி. இப்படி காணி. இப்ப சாப்பிடு. அட 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 நல்லா இருக்கு. புளிக்கறி நான் வச்சா இந்த டேஸ்ட் வரவே மாட்டுது. நீ நல்ல பக்குவமா வைக்க புளிக்கறி. எப்படி ஆக்கும் வைப்ப புளிக்கறி? நான் எப்படி வைப்பேன்னு சொல்லவா? புளிக்கறி எப்படிதான் வைப்பேன்? தேங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, வரமிளகா, புளி வச்சு அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் மாங்காய், காய்கறி என்ன உண்டோ அதை எண்ணெய் இல்லை சும்மா போடுவேன். எண்ணெயிலேயே வதக்கணும் வேண்டாம்ல, சும்மா போட்டு தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு வெந்த உடனே இந்த அரைப்பை ஊற்றி கொதிக்க அப்படி நுரைச்சிட்டு வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, வெந்தயம் போடுவேனான்னு தெரியல, உள்ளி, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டுவேன். அவ்வளோதானா? நான் எப்படி வைப்பேன்னா, புளிக்கறிக்கு கொத்தமல்லி சில புளிக்கறிக்கு தான் எல்லா புளிக்கறிக்கும். இதுக்கு வச்சியா? இது முருங்கைக்காய் தடிங்காக்கு கொத்தமல்லி வைக்கணும். தேங்காய், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், 2 நல்ல மிளகு. முருங்கைக்காய் புளிக்கறிக்கும் வெறும் தடியங்காய் போட்டு மாங்காய் போட்டு புளிக்கறிக்கும் நல்ல மிளகு 2. அப்ப நீ எதுக்காக மல்லி போடுவ? மல்லி இப்போ உள்ளி போடுவோம்ல, உள்ளி புளிக்கறி, உள்ளி போட்டு வெறும் வெங்காயம் போட்ட புளிக்கறி, வெறும் காய் வெங்காயம் போட்டு அதுக்கு வைப்பேன். ஓ சரி சரி, கொஞ்சம் தான் போடணும். 2 தான் போடணும். அதுதான் அந்த அளவு தான் மேட்ரு. அந்த அளவு தான் நமக்கு மிஸ் மேட்ச் ஆகுது. சரிதான், சூப்பராக இருக்கு. ஆனால் டேஸ்டாக இருக்கு. நாகர்கோயில் ஸ்பெஷல் அது புளிக்கறி. மகா எனக்கு மேனிக்யூர் பெடிக்யூர் பண்ணி விடுதா. மித்ராக்கும் ஏதோ பண்ணணுமா? மாற சவுண்ட குறடா. மித்ரா காலில் போட்டு விடுவோமா? கையிலையா? கையில வை, கையில போட்டு விடு. தான் பொம்பளை பிள்ளைக்கு அந்த கியூரியாசிட்டி.
பாப்பா மௌத்த பாப்போம், மௌத்துல பவுடர் போட்டிருக்கா, அழகா இருக்கா. கைய பாப்போம், கைய பாப்போம், மணத்தி பாரு, மணத்தி பாரு, நல்ல மணக்குல்ல. மணக்கா? ஆமா சொல்லு மித்து. மணக்கா? ஆமா சொல்லு. விழுந்த விழுந்துட்டியா நீ? எங்க அடிபட்டு மித்து? எங்கம்மா அடிபட்டு? அச்சோ, கண்ணத்தை பாப்போம், கண்ணத்தை பாப்போம். ஓ, எங்க பட்டு வலிக்கா? அச்சோ, மகாமில்ல. எங்கம்மா வலிக்கு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு எங்க வலிக்கு? இங்கயா? கட்டுறது என்னலாமா ஆயுதத்தெல்லாம் எடுக்க அம்மாவுக்கு காலு பத்திரம். இடி இடி இடி, அப்படி பண்ணாது, அப்படி பண்ணக்கூடாது. மாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், சும்மா அப்படி பண்ணக்கூடாது. எப்படி குத்தனா அது பேட், அப்படி பண்ணக்கூடாது. இது ஒர்க்கே ஆகாது, உடஞ்சிடும். இதை பண்ணிட்டு நம்ம இந்த அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காண்டோம். யாருக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இதெல்லாம் மெனிக்யூர் பெடிக்யூர், இதெல்லாம் நீ பண்ணி விடு. எனக்கு நீமே கேர்ஃபுல்லா பண்ணு. மெட்டுக்குட்டி பேரு அழகா இருக்கா, மெட்டுக்குட்டி கியூட்டா இருக்கா. இந்த குட்டீஸ் வந்து கியூட்டிக்கல் ஆயிலாம், நல்லா நல்ல மனம், என்ன வாசனையா இருக்குன்னு நினைக்கீங்க? அப்படியா? எனக்கு பண்ணி விடல ஒரு நாள். நமக்கு தலையை யாராவது தொட்டா சோமா இருக்கும், கை கால் விரல தொட்டா சோமா இருக்கும். கனி அத்தப்பா, இது என்ன வாசனை நினைக்கீங்க? இது என்ன ஃப்ளேவர்? ஏமா மெல்ல மகா. சரி சரி சரியா, சூப்பரா இருக்கு. மித்து மணக்கா? மித்து மணத்தி பாரு, என் கையை விரல மணத்தி பாரு. மணக்கா? ஆஹா, என்ன மனம். வாவ் வாவ் பிடிச்சிருக்காவா? வாவ். என்ன பண்ணீங்க? ஹாய் ஹாய் மித்ரா, ஹாய் பேசு. ஹாய் மித்ரா, என்ன பண்ணிய? என்ன பண்ணிய? vlogging பண்ணிய? நீ vlog பண்ணியா? அம்மா சொல்லு. அம்மா. அப்பா சொல்லு. பா. அம்மா. அம்மா. வாவ் சொல்லு. மித்து மித்து வாவ் சொல்லு. எவ்ரி மாம்ஸ் லைஃப். அஞ்சனா பாத்ரூம்ல இருக்கா, மித்துவ பாருங்க. ஏ மித்து, என்ன பண்ணுங்க? உங்க அம்மாவை நிம்மதியா அந்த இடத்துல விடு. இங்க வா, இங்க வா, இங்க வா. யாரு மித்து? யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? சாரா. யாரு யார் வந்திருக்கா? ஆச்சி. ஆச்சி. யார் வந்திருக்கா? யாரு? என்னது? இந்தாவா? இந்தாவா? பார்த்துட்டு ஹாய், நல்லா இருக்கா? எம்மி சொல்லு இப்படி. ஏ குட் நைட், ஹை ஃபை, பாய். குட் நைட் கேர்ள்ஸ். குட் நைட். குட் நைட். குட் நைட் ஸ்வீட்டி பூ. Sweetie.
குட் நைட். நீங்கள் எவ்வளோ கோஸியாக இங்கே படுத்துருக்கீங்க ஸ்டார்ஸ் ஓடி. வரும்டா, கூல் வரும். குட் நைட். குட் நைட். ஓகே, ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளைகளுக்கு வந்து தூங்குகிற டைம் வந்து ரொம்ப ஏர்லியாக தூங்க வச்சுருவேன். ஏன்னா மண்டே இல்லாட்டி எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பசங்களுக்கு தூங்க வச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மினிசோவில் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த இதை ஓப்பன் பண்ணேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் இவ்வளோ மனம் இருக்கும் அப்படின்னு நினைக்கல. இது இந்த மாதிரி 3 இண்டிவிஜுவல் பேக் மாதிரி வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்குல்ல, இங்கே வெளியே ஒரு அலுமினியம் இது இருக்குல்ல, நம்ம அதை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து அதை ஹேங் பண்ணிக்கலாம். நான் இந்த ரூமில் இந்த இதில் ஹேங் பண்ணி விட்டேன். அந்த மனம் வந்து வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் ரூமாக இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் இதாக இருக்கலாம். காரில் பாத்ரூம்லலாம் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் அங்கே இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம படுக்க வேண்டியது தான். அகெயின் சண்டே இந்த இவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மாம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கள்ல, அந்த அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சண்டே வந்து நமக்கு சண்டே ஈவினிங்க்கு மேலே மனசெல்லாம் அப்படி வலிக்கும். அந்த ஐயோ நாளைக்கு மண்டே நினச்சே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படின்னு. நமக்கு என்னமோ அது ஒரு என்ன சொல்ல, ஒரு பாரமாக இருக்கும் அப்படின்னு. அது என்னமோ ட்ரூ தான். ஷர்மியுமே நான் இன்றைக்கி ஃபோன் பேசும்போது சொன்னாங்க, அது அவங்க போட்டிருந்த வீடியோ வந்து உண்மையிலே ரியல் தான். எனக்கு வந்து சண்டே இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு. எனக்குமே அப்படி தான் ஆக்சுவலி. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா அது என்னன்னே தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம். ஆனால் மண்டே மார்னிங் நல்லா மோட்டிவேட்டடாக தான் எந்திப்பேன். பட் இந்த சண்டே நைட்டு வந்து நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக வீக்கெண்ட் முடிஞ்சிட்டே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை அவங்க அந்த வீடியோ பண்ணது வந்து அது ரொம்ப ட்ரூ தான். நம்ம எல்லாருக்குமே அது வந்து ரிலேட் பண்ண முடியும். சண்டே வந்து நமக்கு என்னடா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ டைமும் ஆயாச்சு. இனி நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு அகேன் மெஷின் லைஃப் ஃபார் 1 வீக். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து பரவாயில்ல, நிறைய எக்ஸைட்டிங் இதெல்லாமே இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக், கம்மிங் வீக், ஜூலை மந்த் ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைனாக இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது அது ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜூலை மந்த்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜூன் மந்த்து எப்படி போச்சுன்னே தெரியல ஆக்சுவலாக. இவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு. இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கடையில் ஜூன் மந்த்தே முடிஞ்சிச்சு. நாட்கள்லாம் அவ்வளோ வேகமாக ஓடுது. ஓகே, ஸோ தூங்க வந்தாச்சுங்க. நான் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.